அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய தொடர் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டிய வகுப்புகளில் இன்றைய தினம் 84வது அமர்வு சமூக அறிவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. அதுல இந்த பொருளியல், சமூக அறிவியல்ல பொருளியல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு 2-3 டாபிக் தான் இருக்கு. ஒரு 5 மதிப்பெண்களுக்கு இணையாக 4 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். இந்த பொருளியல் மிக எளிதாக மதிப்பெண்களை நமக்கு தரக்கூடிய ஒரு பகுதி. இதுல ஒரு மிக கடினமான விஷயங்கள் அப்படின்னு சொல்ற எதுவுமே கிடையாது. நாம் சமூக அறிவியல் டஃப்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா அதுல மிக எளிதான ஒரு பகுதி இருக்கு. அதுல நம்ம கவனம் செலுத்தணும். 2 பகுதி இருக்கு. ஒன்னு சிவிக்ஸ், இன்னொன்னு எக்கனாமிக்ஸ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மதிப்பெண்கள் நாம் மிக எளிதாக எடுத்துவிடக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே நம்ம சகோதர சகோதரிகள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, தாள் 1க்கு 1 to 5ன்னு. இல்லை, பொருளியல்ல இருந்தும் கேள்வி வரும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தாள் 1லும் பொருளியல் பாடத்திலிருந்து கேள்விகள் வரும். 8ஆம் வகுப்புல முதல் பாடம் பொருளியல்ல பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். இது அந்த பாடப்பகுதிக்கு செல்வதற்கு முன்னால் கொடுத்திருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது. இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய மதிப்பு, இயல்பு, செயல்பாடு, முக்கியத்துவம், சேமிப்பு, முதலீடு, கருப்பு பணம். இத்தனை பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். இது இந்த பகுதியில இருக்கு. ஏற்கனவே நாம 6ஆம் வகுப்பு புத்தகத்துல பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். இது தொடங்கி இருக்கும். 6ஆம் வகுப்புலேயே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கி இருக்கும். பண்டமாற்று அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறலாம். பொருளியல் நிபுணர் ராபர்ட்சன் அவங்க கூறியது. குறிப்பெடுத்துக்கிறோம். பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு எழுதிக்கிங்க. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய எதையும் பணம் என்று கூறலாம். எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். ராபர்ட்சன் அவங்க கூறியிருக்கிற வரையறை. இந்த பணம் அப்படிங்கிற வார்த்தை மொனட்டோ ஜீனோ, நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்புல இது இருக்கு. மொனட்டோ ஜீனோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரோமினுடைய பெண் கடவுள், ரோம் பேரரசின் குடியரசு பணம். இந்தியாவில் ரூபாய் அப்படிங்கிற சொல் ரூபியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது, சமஸ்கிருத வார்த்தை. இதற்கு வெள்ளி நாணயம் அப்படின்னு பேர். ரூபியா, வெள்ளி நாணயம். இன்னைக்கு நாம காகித பணம், நாணயங்களை பயன்படுத்துறோம். ஆனா இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடல. இந்த பரிணாம வளர்ச்சி, பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி ஒரே இரவில் நடைபெறவில்லை. இதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். முதல் நிலை எதுன்னா பண்டமாற்று முறை. பண்டத்திற்கு பண்டம். நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருள் யார் வச்சிருக்காங்களோ, அந்த பண்டம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கிறது. இது ஒரு பழைய பரிமாற்று முறை. பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறை. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல இதுல ஒவ்வொன்றிலையும் பல விவாதங்கள் நடக்கும். ஏன்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குவாங்க, காய்கறி வாங்குவாங்க, இறைச்சி வாங்குவாங்க, அணிகலன்கள் வாங்குவாங்க. இப்படி எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்தது. அப்போதைக்கு நெல் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே போல யார் யார் என்ன வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது அடிப்படையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு கரும்பு தோட்டம் வச்சிருக்கவர் கரும்பை தான் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலா இந்த பணம்ங்கிற பண்டமாற்று முறை இருக்கும்போது கரும்பெல்லாம் ஒரு பெரிய அளவுல பயிரிடப்படலைங்கிறத நம்ம நினைவில் கொள்வோம். ஒரு மீன் போன்ற இறைச்சி அவங்க செய்யறவங்கள்ட்ட நெல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இரண்டு தரப்பும் வேற வேற பிரதேசத்துல இருப்பாங்க. அப்ப இதை கொடுத்துட்டு அதை வாங்குவாங்க. அப்போ மதிப்பு பத்தி ஒவ்வொருத்தருமே விவாதம் செய்வாங்க. என்ன இதுக்கு இவ்வளவுதான் மதிப்பா அப்படிங்கிறது. இதுல பணத்தின் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதும் ஒரு நன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இருக்கு பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள். இருமுக தேவை, பொருத்தமின்மை.
அதாவது ரெண்டு பக்கமும் தேவை பொருத்தப்பாடு உடையதாக இருக்காது. ஒருத்தருக்கு நெல் தேவையா இருக்கும், அவர்கிட்ட ஏதோ ஒரு பண்டம் இருக்கும், அந்த பண்டம் நெல் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். இதுதான் இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல். அப்படி ஒண்ணு அங்க வரையறுக்கப்படல. பொருட்களின் பகுபடாமை. நம்ம அளவு பகுத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கணிதத்துல பார்த்திருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம பகுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுல இருந்திருக்கு. என்கிட்ட ஒரு 1.5 மூட்டை நெல் இருக்கு அப்படின்னா இந்த 1.5 மூட்டையும் ஒன்னாதான் நம்ம விற்க போவோம். அப்போ அந்த விஷயங்கள் அதுல ஒரு குறைபாடா இருந்திருக்கு. அடுத்தது இதை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ ஒரு தங்கம், ஒரு மரச்சாமான் இதுனா சேமிச்சு வைக்கலாம், உணவுப் பொருட்களை எப்படி சேமிச்சு வைக்க முடியும்? இது போன்ற விஷயங்கள். அப்ப 4 குறைபாடுகள் இருக்கு. எழுதிக்கிறோம். இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். இதை நம்ம குறிச்சுக்கிறோம். அதே போல பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள். முதல்ல பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்கணும். பண்டம்னா பொருள். அடுத்தது உலோக பணம் வந்தது. அதற்கு அடுத்த நிலையில காகித பணம். அடுத்தது கடன் பணம். கடன் பணம்னா பிராமிசரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது நிகர் பணம், பணத்திற்கு இணையான இன்னொரு பணம். இதெல்லாம் சமீபத்திய வடிவம். இப்ப நம்ம இணையத்துல பயன்படுத்தக்கூடிய தொகையெல்லாம் நிகர் பணம் அப்படின்னு நம்ம சொல்றது. அதே போல காலம், இடம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் பல நிலைகள்ல உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பண்ட பணம் இது என்னன்னா, நாகரிகம் தொடங்கப்பட்ட போது அனைவராலையும் எந்த பண்டம் பொதுவான தேவையா இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து அதை பணமா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். எது? உரோமம், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் இதெல்லாம் பொதுவான பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி இதை கொடுத்து பொருட்களை பண்டங்களை வாங்குற முறைக்கு தான் பண்டமாற்று முறைன்னு பேர். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. முதல்ல அது என்னவாக இருந்தது? முதல்ல தானியங்களாக இருந்தது. அதிலிருந்து கால்நடைகளாக மாறினது. அதுக்கப்புறம் தங்கம் ஒரு மிகப்பெரிய பண வடிவமா இருந்திருக்கு. கொள்ளையெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். கருவூலத்துல பூந்தா முதல்ல கொள்ளையடிக்கிறது தங்கத்தை தான். அடுத்தது நாணயங்கள், உலோக நாணயங்கள். அடுத்தது காகித பணம். அடுத்தது நிகர்ப்பு. இப்போ அண்மை கால பண பரிவர்த்தனைகள். ஏடிஎம், தானியங்கி காசு அளிப்பு இயந்திரம், வங்கி, நிகழ்நிலை வங்கி, நடமாடும் வங்கி. இதெல்லாம் பண பரிவர்த்தனை பண்ற விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். உலோக பணத்தினுடைய வரலாறு கொடுத்துருக்காங்க. உங்க டிஸ்பிளேயை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் ரொட்டேஷன் சிம்பிள் வரும். அதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். நான் முடிஞ்ச அளவு பெருசாக்குறேன். தங்கம், வெள்ளி, வெண்கலம் இது எல்லாமே விலை மதிப்பற்ற உலோகங்கள். இது உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய நிலையான எடை, துல்லியம், குறிப்பா தங்கம், வெள்ளி இது எல்லாம் முத்திரையோட பரிமாற்று கருவியாக செயல்பட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும், எடுத்து செல்வதற்கும், கொடுப்பதற்கும், செலுத்துவதற்கும் வசதியாக இருந்திருக்கு. வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் 8ஆம் நூற்றாண்டுல லிடியாவின் பேரரசர் மிடாஸ் டச்னு கூட நம்ம சொல்லுவோம், உலோக நாணயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உலோக நாணயங்கள் வெளியீட்டாளர்கள்ல சீனா, மத்திய கிழக்கு லிடியா அதோட சேர்ந்து இந்தியாவினுடைய பண்டைய இந்தியாவும் இந்த உலோக நாணயங்கள் வெளியிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹெரோடோட்டஸ் 8ஆம் நூற்றாண்டுல தான் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயங்கள் வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா 6ஆம் நூற்றாண்டிலேயே, கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதுவும் கிமு 8ஆம் நூற்றாண்டு, அப்போ கிமு பொது ஆண்டு முன்
8ஆம் நூற்றாண்டுல லிடியாவில் உலோக நாணயங்கள். ஆனால் அதற்கு 200 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட முன்பாகவே பொது ஆண்டு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே மகா ஜனபதங்கள், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அவங்க ஆட்சியில பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டுல முதல் முறையாக மகா ஜனபதங்கள் ஆட்சியில பூரணாஸ், ஹர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதே போல தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் இந்த நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர். இந்தியாவில் குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி அந்த சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை கொண்டு வர்றாங்க. 12வது நூற்றாண்டுல டெல்லி துருக்கி சுல்தான்கள் அவங்க நாணயங்கள்ல அரசர்களினுடைய உருவத்தை நீக்கிட்டு, அதுக்கு முன்னாடி அரசர்கள் உருவம் அந்த நாணயங்கள்ல இருந்தது, அதை நீக்கிட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிடுறாங்க 12ஆம் நூற்றாண்டு. அதே போல தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த நாணயங்களுக்கு டாங்கா, தங்கம், வெள்ளி, தாமிரம் டாங்கா, மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால், இதை குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த ரூபியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய வரலாறு 1526 முகலாயர்கள் ஒட்டுமொத்தமா அவங்களுடைய சாம்ராஜ்யம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பணவியல் முறையை கொண்டு வராங்க. இதுல இந்த ஷெர்ஷா சூரி, ஹுமாயூன், ஷெர்ஷா சூரி என்ன பண்றாருன்னா ஹுமாயூனை தோக்கடிச்சு 178 கிராம் எடையில ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு. அது ரூபியா அப்படின்னு சொல்றாங்க. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஷெர்ஷா சூரி 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அதனுடைய பெயர் ரூபியா. அதே போல 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. முகலாயர் காலம் முழுக்க வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது. அது ஏற்கனவே முன்னாடி இருந்திருக்கு, இது பிரபலப்படுத்துது. 1717 பாருக் ஷாயர் முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்க அனுமதி கொடுக்கிறார். அப்போ ஆங்கில தங்க நாணயங்களை கரோலினா, வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா, செம்பு நாணயங்கள் கப்ரூம், வெங்கல நாணயங்கள் டின்னி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாணயங்களுடைய படங்கள் கொடுத்துருக்காங்க. மௌரியர் காலத்து உலோக நாணயம், அதே போல கர்ஷ பணம் டில்லி சுல்தான் காலத்தில் இருந்தது. திருப்பி அந்த இஸ்லாமிய வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட நாணயம் டாங்கா ஷெர்ஷா சூரி, அடுத்தது ஷெர்ஷா சூரியினுடைய நாணயம், அடுத்தது மௌரியருடைய நாணயம். இந்த படங்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உலோக பணம், உலோக பணம் அதுக்கு முன்னாடி பண்டங்களை மாறி வெறும் பண்ட பணமா இருந்தது. உலோக பணமா மாறினதுக்கு அப்புறம் அது எளிமையாக கையாளப்பட்டது, ஒரு பொது மதிப்பு உருவாக்கப்பட்டது, அதனுடைய அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது. இப்படி வரலாற்றுல இந்த முதல் பணம் உலோக பணம் தான் முக்கிய பங்கு. அதன் பிறகு வந்ததுதான் காகித பணம். இப்போ தங்கம், வெள்ளி இந்த நாணயங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமாகவும் இருந்தது, ஆபத்தானதாகவும் இருந்தது. அதனால காகித பணம் ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி, அதுக்கு அந்த தங்கம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற ரசீதுகளை கொடுக்குறாங்க. இந்த ரசீது பணத்தின் பதிலி அதுதான் காகித பணமா மாறுது. ஒரு நாட்டுல எவ்வளவு தங்கம் இருக்கோ அதன் அடிப்படையில தான் அந்த நாணயத்தினுடைய மதிப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நாடுகள் கடன் பத்திரங்கள், இப்ப அமெரிக்காலாம் இருக்கிறதுல உலகத்திலே மிக அதிகமான கடன் வாங்கின நாடு அமெரிக்கா. காரணம், அது கொடுக்கறது கடன் பத்திரங்கள். அது இஷ்டத்துக்கு கடன் பத்திரங்களை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு டாலர்களை அச்சடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம நாடு எவ்வளவு தங்கம் கையிருப்பு இருக்குதோ அதற்கேற்பதான் நம்முடைய பொருளாதார காகிதம் அச்சடிக்கிறது காகித பணம் அச்சடிக்கிறது நடக்கும். காகித பணத்தை கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது
அந்த நாட்டின் மைய வங்கி, நமக்கு ரிசர்வ் வங்கி. 1935 நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி, இது முக்கியம். 1935 இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது 1935. இது காகித பணத்தை அச்சடித்தல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், இந்த பணிகள் எல்லாத்தையும் செய்யுது. அதே போல பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலாவணி அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இந்த அந்நிய செலாவணின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே ரிசர்வ் வங்கியினுடைய கையிருப்புல வெளியீட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம. கடன் பணம் அல்லது வங்கி பணம், காகித பணம், கடன் பணம், இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் வருது. மக்கள் தன்னுடைய பணத்துல ஒரு பகுதியை வங்கியில டெபாசிட் பண்ணி அந்த தொகையை காசோலை மூலமாக திரும்ப பெறலாம். இந்த காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்றோம். காசோலை அப்படிங்கிறது பணத்தை குறிப்பதல்ல, ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும். காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல, ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும். இதை குறிப்பிடுத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நிகர் பணம், உண்டியல், கருவூலக பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரம், இது எல்லாமே பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலை. இப்ப நம்ம ஒரு கடன் பத்திரம் வாங்கியிருக்கோம், மத்திய அரசோ மாநில அரசோ வெளியிட்ட ஒரு கடன் பத்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த பணம் கையில இல்லை, ஆனால் அந்த மதிப்பு கையில இருக்குன்னு அர்த்தம். அது என்னைக்கு எலிஜிபிள் ஆகுதோ அன்னைக்கு அது பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு ரிசர்வ் வங்கி உத்தரவாதம் அளிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அடுத்தது சமீபத்திய வடிவங்கள். நெகிழி பணம், கடன் அட்டை, பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது நெகிழி பணம். பணமில்லா பரிவர்த்தனை இதனுடைய நோக்கம். கிட்டத்தட்ட நம்ம இப்பெல்லாம் வெளியில போகும்போது அவசரத்துக்கு ஏடிஎம் ஒர்க் பண்ணலன்னா வீட்டுக்கு வரத்துக்கு தேவையான பணத்தை மட்டுமே எடுத்துட்டு போற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. காரணம் இந்த மின்னணு பரிவர்த்தனை. இது கணினி அமைப்புகள் மூலமாக, மின்னணு முறையின் மூலமாக பணவர்த்தனை மேற்கொள்ளப்படுவது. மின்னணு பணம் அப்படிங்கிறது வங்கியில் உள்ள கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவது. இதுல கேஷ் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நிகழ்நிலை வங்கி. இப்போ நம்ம போன்லயே நிறைய ஆப்ஸ் வச்சிருக்கோம். இது எல்லாம் நிகழ்நிலை வங்கி. கிட்டத்தட்ட அது ஒரு வங்கிக்கு இணையானது, இணைய வங்கி. ஒவ்வொரு பேங்கோட ஆப்பும் நமக்கு மொபைல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலயமாக நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு மின்னணு முறையில தான் நம்ம பண்றோம். ஸோ நிகழ்நிலை வங்கிங்கிறது இணைய வங்கி, இதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்தது மின்வங்கி. இந்த மின்வங்கி, இணைய வங்கிக்கும் மின் வங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு. மின்னணு வங்கிங்கிறது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நெஃப்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது. இது என்னன்னா, ஒரு ரொக்கத்தை ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்குக்கு மாத்துறதுக்கு ஒரு மின்னணு வழிமுறை. இதுதான். இதெல்லாம் நம்ம பல பேர் பயன்படுத்தியிருப்போம். பணத்தின் மதிப்பு அப்படிங்கிறது பணத்தால ஒரு நாட்டுல என்னென்ன வாங்க முடியும் அப்படிங்கிற சக்தியை குறிக்கக்கூடியது. அதனால இது அந்த பொருள்கள் மற்றும் பணிகளினுடைய விலையளவை சார்ந்திருக்கும். ஆனால் பணத்தின் மதிப்பும் விலையளவும் எதிர்மறை தொடர்புடையது. என்ன அர்த்தம்? பொருள்களின் மதிப்பு, பொருட்கள் அதிக பொருட்கள் வாங்கினோம்னா பணத்தின் மதிப்பு அதிகரிச்சிருக்கு. குறைந்த பொருட்களை வாங்கியிருந்தோம்னா பணத்தின் மதிப்பு குறைந்திருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பணத்தின் இரு வகைகள். பணத்தின் அகமதிப்பு, புறமதிப்பு. பணத்தினுடைய அகமதிப்பு அப்படிங்கிறது உள்நாட்டுல நம்ம எவ்வளவு வாங்க முடியும் இதை குறிக்கும். புறமதிப்புங்கிறது வெளிநாட்டுல நம்ம எவ்வளவு வாங்க முடியும்.
அங்க உள்ள பொருள்களை நம்ம எவ்வளவு வாங்க முடியும். இதுதான். ஒவ்வொரு பணத்திற்கும் அகமதிப்பு புறமதிப்புன்னு ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து 100 ரூபா பணம் 110 ரூபா கிட்டத்தட்ட கொடுத்தா நம்ம இங்க 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுற முடியும். இதே 110 ரூபாயை இந்திய பணமா கொடுத்து வேற இன்னொரு நாட்டுல நம்ம போட முடியுமா? இதுதான் இதுல உள்ள விஷயம். இதை நிச்சயமா குறிப்பெடுத்துக்குங்க. ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. பணத்தினுடைய குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள உதயகுமார், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. 2010 ஜூலை 15 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இதை குறிப்பெடுத்துக்கிறீங்க. தமிழ்நாடு, விழுப்புரம், திரு உதயகுமார், ஜூலை 15, 2010 ரூபாய் குறியீடு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல ரூவண்ணா அப்படிங்கிற இந்த எழுத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இங்கிலீஷ்ல கேபிட்டல் ஆர், ஸ்மால் எஸ், பக்கத்துல ஒரு புள்ளி, அப்ரிவியேஷன் அப்படிங்கிறதுனால பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த குறியீடை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். பணத்தினுடைய தன்மை. பணம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய தன்மை குறித்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பொருளாதாரத்தை பத்தி தேடுறவங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு நாட்டினுடைய பண மதிப்பு உண்மையிலேயே அந்த மதிப்பா அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கு. ஸ்டாவ்ஸ்கி அப்படிங்கிற அறிஞருடைய கருத்துப்படி பணம்ங்கிறது ஒரு கடினமான கருத்து. ஏன்னா அது 3 பணிகளை குறிப்பிடுது. ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அளவு, மதிப்பின் அளவு, மதிப்பின் நிலைகளன், இது எல்லாத்தையும் குறிக்குது. கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கணக்கீட்டின் அலகு கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து ஒரு பொருளுக்கான விலையை நம்ம கணக்கீடு பண்றது. கணக்கீட்டின் அலகு இது. இந்த பொருள் இவ்வளவு இருக்கு, இந்த காலத்துல இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். மதிப்பின் அளவுகோல், அந்த பொருளினுடைய மதிப்பு எவ்வளவு. இப்போ இந்த கணக்கீட்டின் அளவுக்கும் மதிப்பின் அளவுகோலுக்கும் வித்தியாசம் இருக்கு. மதிப்பின் அளவுகோல் மாறுனுச்சுன்னா இந்த கணக்கீட்டின் அலகு மாறும். அடுத்தது மதிப்பின் நிலைகளன். நம்ம ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் ஒரு பேங்க்ல போடுறோம். இன்னைக்கு இந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்னங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பவுன் நகை வாங்கலாம். இது ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குமான்னா இல்லை. அன்னைக்கு இதே மதிப்பு இருக்குமா? அந்த மதிப்பின் நிலைகளன் சரியா இருக்குமா? அப்போ இது எல்லாமே குழப்பமானது. கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன், இது 3ஐயும் குறிக்குது. அதே போல சார்ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, பணம் அப்படிங்கிறது என்னன்னா, எதுவெல்லாம் பணம்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பணமா பயன்படுத்தப்படுதுன்றார். பணங்கிறது அதனுடைய பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணம் அப்படின்றார். அதே போல பேராசிரியர் வாக்கர் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பழமொழி மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். வாக்கர், பேராசிரியர் வாக்கர் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு இருக்காங்க. பணத்தினுடைய வரையறை அது எல்லாமே வந்து அதனுடைய செயல்பாட்டை பொறுத்தே வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒரு பணத்துக்கு ஒவ்வொரு பணத்துக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டாலரினுடைய வரையறை வேற, ரஷ்ய நாணயத்தினுடைய வரையறை வேற, ஐரோப்பிய யூனியன் அதனுடைய நாணயத்தினுடைய வரையறை வேற, இந்திய நாணயத்தினுடைய வரையறை வேற. சில நாடுகளுக்குள்ள நாணயத்தை அந்தந்த மதிப்புலேயே நீங்க பண்ணிக்க முடியும். இப்ப இந்தியா கிட்டத்தட்ட அதனுடைய அண்டை நாடுகள்ல வந்து நீங்க இந்திய பணத்தையே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்திய ரூபாயில நீங்க வர்த்தகம் பல நாடுகள்ல செஞ்சுக்கலாம். ஆனா எல்லா நாடுகளாலையும் அப்படி செய்ய முடியாது. இதுதான் அதனுடைய வரையறை. பணம் அனைவரிடமும் பொதுவான ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. அது கடன்களை திருப்பி தருவதற்கான சட்டபூர்வமான அதிகாரத்தையும் கொண்டுள்ளது.
உதாரணத்துக்கு உங்க ரூபாய் நோட்ல எடுத்து கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. அதுல ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க, ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 500 rupees அப்படின்னு எழுதி ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். நம்ம கையில இருக்கிற பணத்துல இந்த வார்த்தை இருக்கும், இதை கொண்டு வரவங்களுக்கு நான் 500 ரூபாய் தரேன். ஒரு 500 ரூபாய் நோட்ல எடுத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். அப்போ இது ஒரு ப்ராமிசரி நோட். கிட்டத்தட்ட இந்த நோட்டை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கணும். இதுதான் பணம். அதே போல சட்ட ரீதியான ஒப்பந்த பணத்தை செலுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்க மறுத்தால் சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நீங்க ஒரு பணத்தை அபிஷியலா செட்டில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமும் அந்த பண்டங்கள் பணிகள் உங்களுக்கு கிடைக்கல, அப்ப நீங்க அந்த பணத்தை ஏத்துப்பீங்களா? அவ்வளவுதான் இதுல. மற்றொன்று, கடன்களை தீர்ப்பதற்கு பணத்தை போல சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்படாத வேறு சிலவற்றையும் மக்கள் பணமாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் பணம் சுதந்திரமாக பரவக்கூடியது. இப்போ இதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஜுவல்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. கடன்களை தீர்ப்பதற்கு பணத்தை போல சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்படாத வேறு சிலவற்றையும். அப்போ பணத்துக்கு பதிலாக வேற ஒன்று கொடுத்தாலும் சில மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த சிலவற்றை நாம் பணமாக எளிதில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். பணத்தினுடைய பணிகள், இதற்கு முதன்மை அல்லது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. முதன்மை பணி பரிமாற்ற கருவி. நாம ஒரு இடத்துக்கு பணம் செலுத்துறது, பண்டம் பணிகளை வாங்குறது, இதுக்கு அது பயன்படுது. பணம் ஒரு பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை. மதிப்பின் அளவுகோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு பொருள் இருக்கு, இதனுடைய மதிப்பு என்ன? 1 கிலோ தங்கம் இருக்கு, 1 கிலோ வெள்ளி இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவலா? 1 கிலோ வெள்ளி இருக்கு, 1 கிலோ இரும்பு இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவலா? இது எப்படி கணக்கிட முடியும்? அல்லது 1 கிலோ வெள்ளிக்கு இணையான இரும்பு எவ்வளவு, 1 கிலோ தங்கத்துக்கு இணையான வெள்ளி எவ்வளவு? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பணத்தை வச்சு தான் அளவிட முடியும். அப்போ பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிப்பது எது? பணம். ஒரு நாள் முழுக்க நாம ஏதோ ஒரு வேலை செய்யறோம், அதுக்கு இவ்வளவுதான் கூலி அப்படின்னு தீர்மானிக்கிறது எது? பணம் தான். அதுக்கு பதிலா ஒரு உணவோ அல்லது துணியோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ கொடுத்தா ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் அது இணையாக இருக்கணும் அப்படின்னா, அல்லது அந்த பணிக்கான செலுத்துகை எவ்வளவுங்கிறத தீர்மானிக்கிறதுனா அது பணம் தான். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். மதிப்பின் அளவுகோல். அப்போ செலுத்துகை 1, பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை 1, மதிப்பின் அளவுகோல் 2. இரண்டாம் நிலை பணிகள். எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அப்போ இன்று ஒரு கடனாளி பணத்தை வாங்குறார், அவர் எதிர்காலத்துல திருப்பி செலுத்தணும். அப்போ அதுக்கு பணம் ஒரு கருவி. இன்னைக்கு ஒரு தொகை வாங்குறாரு, எதிர்காலத்துல எவ்வளவு தொகை கொடுக்கணும், அதற்கான கூடுதலாக கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு, வட்டி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ அதுக்கான அந்த நிலை மதிப்பு, என்கிட்ட நீ இன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்க, 1 வருஷம் கழிச்சு நீ எனக்கு இவ்வளவு கொடுக்கணும். இதை தீர்மானிக்கிறது எது? பணம். அடுத்தது மதிப்பின் நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன். மதிப்பின் நிலைகளன், இப்போ சில பண்டங்கள் அழிந்து போகக்கூடியது, அதை நம்ம சேமிச்சு வைக்க முடியாது. இப்ப தங்கத்தை சேமிச்சு வைக்க முடியும், தேங்காயை சேமிச்சு வைக்க முடியுமா? முடியாது. நெல்லை குறிப்பிட்ட காலம் சேமிச்சு வைக்கலாம், காய்கறிகளை அழிஞ்சு போயிடும். அப்போ மதிப்பின் நிலைகளன், அதுதான் உங்கள்கிட்ட நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிச்சோம்னா அது அழியக்கூடியது இல்லை. எதிர்காலத்துக்காக நம்ம ஒரு காய்கறிகளை சேமிக்க முடியாது.
எதிர்காலத்துக்காக நாம ஒரு பிரெட்டையோ பாலையோ முட்டையோ சேமிக்க முடியாது. பட் ஒரு 100 ரூபாயை வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான பாலையோ முட்டையோ வாங்கிக்க முடியும். அப்போ மதிப்பின் நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன், இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இப்போ நம்ம ஒரு வெளியூருக்கு போயிருக்கோம், வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். அங்கேயும் போய் நம்ம பணத்தை வச்சு ஏதோ ஒன்று வாங்க முடியும். நம்ம பணத்தை அந்த பணத்துக்கு மாற்றி அல்லது நம்ம பணம் அங்கே செல்லுனதுன்னா அந்த பணத்தையே கொடுத்து வாங்க முடியும். அப்போ மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. ஏன்னா எல்லா நாணயத்துக்குமே ஒரு இணையான மதிப்பு திட்டமிடப்பட்டுள்ளது இல்லையா, வரையறுக்கப்பட்டுள்ளது இல்லையா. அதன் அடிப்படையில மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதர பணிகள் கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். நம்ம கையில வச்சிருக்கிற ரூபாய் நோட்டுங்கிறதே ஒரு ப்ராமிசரி நோட். அடுத்தது இது என்ன, இதை கொடுத்தா உங்களுக்கு இதை கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். இந்த 500 ரூபா நோட்டை கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு உள்ள பொருளை கொடுக்கணும், அல்லது 5 100 ரூபா கொடுக்கணும், அல்லது 10 50 ரூபா கொடுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, இது நமக்கு தெரியும். ஒரு மூலதனம், ஒரு முதலீடு பண்றோம், அதனுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு பணம் ஒரு காரணமா இருக்கு. நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம், ஜிடிபி, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்றோம். அதெல்லாம் எதை வச்சு? இந்த பணத்தை வச்சு தான் நம்ம கணக்கீடு பண்றோம். எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு, எவ்வளவு பணம் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். பண வாட்டம், பண வீக்கம். பண வீக்கம் அப்படின்னா என்ன? விலைகள் உயர்ந்து போயிடுச்சு, பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது. பண வீக்கம்ங்கிறது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. பண வாட்டம் அப்படின்னா விலைகள் குறைந்து பணத்தினுடைய மதிப்பு உயர்வது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், குறிப்பிடுத்துக்கிறோம். பண வீக்கம், விலைகள் உயர்வது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. பணவாட்டம், விலைகள் குறைவது, பணத்தின் மதிப்பு உயர்வது. அடுத்தது வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். சேமிப்புகள் நமக்கு தெரியும். வருவாயில நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதியை சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா நம்ம வீட்டிலேயே எடுத்து வச்சுப்போம், அல்லது உண்டியலா இருக்கட்டும், அல்லது ஒரு வங்கி கணக்கா இருக்கட்டும். நமக்கு நம்ம செலவு பண்ணது போக, அதான் நுகர்வுங்கிறது நம்ம செலவு பண்றது, செலவு போக பயன்படுத்தாத ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு. அது எதிர்கால நுகர்வுக்காக, தற்போதைய நுகர்வுக்காக இல்லாம எதிர்கால நுகர்வு, அதுதான் பயன்பாடு. எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒதுக்கி வைக்கிறது. பணத்தை சேமிக்கிறதுக்கு பல வகையான கணக்குகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதுல சில முக்கியமான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. மாணவர் சேமிப்பு கணக்கு குறிப்பெடுத்துக்கிறோம். மாணவர் சேமிப்பு கணக்கு இது உயர்நிலைப்பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கினை துவங்குவதற்கு வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்போ மிடில் ஸ்கூல்லேயே இந்த வாய்ப்பு வந்துருச்சு. இதுல 0 பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். அப்போ நம்ம நடப்பு வருமானத்துல சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கிற்கு சேமிப்பு கணக்கு. இதுல நம்ம எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கலாம். நம்ம அங்க எவ்வளவு வச்சிருக்கோமோ அதுக்கு ஒரு வட்டி, ஒரு குறைந்த அளவுல அவங்க ஒரு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். பெயரளவு வட்டி, சேமிப்பு வைப்புல பெயரளவு வட்டி தான். அதுல இருக்கிறதுக்கு நம்ம பிக்சடு டெபாசிட்டுக்குள்ள வட்டி கிடைக்காது. ஒரு பெயரளவு வட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நடப்பு கணக்கு. இது தேவைக்கேற்ப எவ்வளவு வேணாலும் வங்கி பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு தேவைப்படக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள், இவங்களுக்காக ஆரம்பிக்கப்படுது. இதுல உங்களுடைய அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸும் அதிகமா இருக்கும். நீங்க 5000 ரூபா வச்சிருக்கணும் சில அக்கௌண்ட்ஸ்ல, சில அக்கௌண்ட்ல 20000 ரூபா வச்சிருக்கணும். அதே போல அந்த டிரான்சாக்ஷன் லிமிட், இப்போ நமக்கு ஒரு
20 லீஃப் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு செக் கொடுக்குறாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதனுடைய டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். நம்ம இதில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா பணம் கட்டணும். அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நார்மலாக மந்த்லி அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் அந்த நடப்பு கணக்கில் உள்ளது. பட் இந்த நடப்பு கணக்கில் நீங்கள் சப்போஸ் இருப்பு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான வட்டி ரொம்ப குறைவு. அடுத்தது நிரந்தர வைப்பு. இது வந்து எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து நம்மளுடைய பணத்துக்கு பாதுகாப்பு வேணும், எதிர்காலத்தில் நமக்கு சில விஷயங்களுக்காக தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் எஃப்டி வைப்பாங்க. இது கரண்ட் அக்கௌண்ட்டை விட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகம், பெயரளவு வட்டி அதிகம். அதை விட இதில் கூடுதலான வட்டி. ஒரு ஆண்டிற்கு 7 to 9% முறை அந்த மூத்த குடிமக்கள் இதெல்லாம் ஃப்ளோட்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு வங்கிக்கும் தனியான விகிதம். இதை நம்ம பார்க்குறோம். இந்த நிரந்தர வைப்புங்கிறது நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க போடுவீங்க. அது முடிஞ்சோன்னா நீங்க மெச்சூர்ட் ஆகி அதை எடுத்துக்கலாம். சேமிப்பின் நன்மைகள் இதை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, அதுவும் குறிப்பா ஆசிரியர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள்ல நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறத நம்ம அப்பப்போ பார்க்குறோம், நான் உட்பட. நீங்கள் விரைவில் நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம். அதே போல எதிர்பாராத செலவுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் இது வந்து சாபம் மாதிரி இருக்கு, அதனால இதை நான் சொல்லலை, நீங்களே படிச்சுக்கோங்க. அடுத்தது, உங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். உங்கள் பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அவ்வளவுதான். அடுத்தது, மாணவர்களுடைய சேமிப்பை ஊக்குவித்தல், வரி கணக்கியல் பற்றி கற்றுக் கொடுத்தல், வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுத்துதல், அவங்களுக்கு அந்த விஷயங்களை அறிமுகப்படுத்தணும். டாக்ஸ்னா என்ன, அக்கௌண்ட்ஸ்னா என்ன, இதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுத்தணும். இப்போ ஒரு நம்ம ஐடி ஃபைல் பண்றோம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த பணம் சார்ந்தது நம்ம என்னென்ன முடிவுகள் எடுக்க போறோம் ஐடி ஃபைல் பண்ணும்போது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது, உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துதல், வரவு செலவு திட்டம் போடுதல், மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்க உதவி செய்தல், தனிப்பட்ட சேமிப்புக்கு கற்றுக் கொடுத்தல், சஞ்சய்கா திட்டம், இதெல்லாம் நம்ம பண்ணணும். முதலீடு அப்படின்னா என்ன, இதை மட்டும் குறிப்பிடுத்துக்குங்க. பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறையை முதலீடு என்று அழைக்கிறோம். பணம், நேரம், முயற்சி அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திரும்பி பெறுவது. அப்ப முதலீடுன்னா என்ன, பல முறைகள்ல மூலதனம், அந்த மூலதனம் பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், முயற்சியா இருக்கலாம், அல்லது பிற மூலங்கள்ல ஏதோ ஒன்றாக இருக்கலாம். இதை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திருப்பி பெறுவது. முதலீட்டு கருவிகள் என்னென்ன, பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டுத்தொகை, அதே போல எஃப்டி, வைப்பு கணக்கு, சொத்துக்கள். எந்த ஒரு முதலீட்டு கருவிகளிலும் முதலீடு செய்யும் பொழுது சில இடர்பாடுகள் ஏற்பட்டு பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அதே முதலீட்டின் மூலம் அதிக பணத்தை மீளவும் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஜெனரலா கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய விகிதம் மாறும். முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் இயல்புடையது. அடுத்தது, கருப்பு பணம், கணக்கில் வராத பணம். இது பெரும்பாலும் வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேமிப்பு, முதலீடு ஒப்பீடு கொடுத்துருக்காங்க. பொருள், ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். பொருள், சேமிப்பு, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி. அதே போல முதலீடு, ஒரு விஷயத்தை நிதி முதலீடு செய்யற செயல்முறையை குறிக்குது. ஆனா முதலீடுங்கிறது மூலதனத்துல நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நோக்கம்,
சேமிப்பு குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும். மூலதனம் உருவாக்கத்திற்கும் வருவாய்க்குமான முதலீடு. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த ஒரு வரியை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உதவுகிறது. இப்போ இதே கேள்விக்கு மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் டேஷ் உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சேமிப்பை ஒரு ஆப்ஷனா கொடுத்தாலும் அதுவும் பொருந்தும். முதலீடுங்கிற வார்த்தை இல்லாம சேமிப்புன்னு கொடுத்தா அதுவும் பொருந்தும். பட் முதலீடுங்கிற ஒரு வார்த்தை இருந்தா முதலீடு தான் பொருந்தும். அதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அதே போல இடர், சேமிப்புல குறைந்த அளவு தான். நீங்க ஒரு வங்கியில டெபாசிட் பண்றதா இருக்கட்டும், இதுல எல்லாமே நமக்கு குறைந்த அளவு தான் ரிஸ்க். முதலீட்டுல மிக அதிகம். வருவாய் சேமிப்பை பொறுத்தவரை ரொம்ப குறைவு. நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா கூட அத முதலீடு அளவுக்கு அதுல வருமானம் கிடைக்குமானா அது குறைவு. அடுத்தது முதலீட்டுல அது ஒப்பீட்டளவில் அதிகம். நீர்மை நன்மை, அதிக நீர்மை, லிக்யூடிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்யூடா கேஷ் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லிக்யூட் மீன்ஸ் நீங்க உடனடியாக அதை நீங்க எடுத்து செலவு பண்ணலாம். சேமிப்பை இப்போ உங்களுக்கு ஒரு திடீர் தேவை, உங்களுடைய சேமிப்பை அடுத்த நாள் காலையில வித்ட்ரா பண்ணி அதை நீங்க சரி பண்ணிக்க முடியும். பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து செலவு பண்றது தாமதமாகும். அப்போ லிக்விடிட்டி எதுக்கு அதிகம்? சேமிப்புக்கு அதிகம். அதிக லிக்விடிட்டி இருக்கு. முதலீட்டுல குறைந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது பணமா கொடுக்கறது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது பணமா மட்டும்தான் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். கருப்பு பணம்ங்கிறது கணக்குல வராத பணம். வணிகர்களால, வணிக மக்களால தான் இது அதிக அளவில் தோற்கடி உருவாக்கப்படுகிறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதே போல அவங்க கணக்குல காட்டுறது இல்லை. வரி ஏய்ப்பு செய்யறதுக்காக வருமானத்துல ஒரு பகுதியை மட்டும் கணக்குல காட்டுறாங்க. இது போன்ற விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டாரும் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ஓகே, விளைவுகள் என்ன? ஒரு புறம் வளர்ச்சி, ஒரு புறம் வளர்ச்சியற்ற நிலை. ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படின்பார் சிவாஜி படத்துல. அதே வார்த்தை தான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இரட்டை பொருளாதாரம். அதே போல உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்வது. அவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறத அவங்க குறைச்சி காட்டும் போது நாட்டினுடைய சொத்தும் குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஹோல்டு. நம்ம கருப்பு பணத்தின் விளைவுகள் பார்த்துட்டோம். ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர், உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு, வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சமத்துவம் வலுவிழத்தல். இந்த அரசுக்கு வருவாய் இழப்பு அப்படின்னு நடக்கும் போது இதனுடைய விளைவு சமத்துவம் வலுவிழத்தல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒருத்தர் பியூரா வரி செலுத்தும் போது அவருக்கு ஏற்படுற நிலையும், ஒருத்தர் வரியை ஏய்ப்பு செய்யும் போது அவருக்கு ஏற்படுற நிலையும் நம்ம ஒப்பிட்டால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதே போல பணக்காரர் மற்றும் ஏழைகளிடையே இடைவெளி அதிகரித்தல் இதனுடைய விளைவுதான். ஆடம்பர நுகர்வு செலவு, வரியை ஏற்றி அதை வச்சு ஆடம்பர நுகர்வு செலவு, உற்பத்தி முறையில் விலகல், பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல், சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகளின் வீழ்ச்சிகள், உற்பத்தி மீதான விளைவுகள். இப்படி பல விளைவுகள் அதுல இருக்கு. இது எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த மூணை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கேள்வி வந்தா இந்த 3 பாயிண்ட்ல இருந்து தான் வரும். இந்த மிச்சம் 7 பாயிண்ட்ல இருந்து வருவதற்கான வாய்ப்பு குறைவு. 5வது பாயிண்ட்ல இருந்து ஒருவேளை வரலாம். கருப்பு பணத்திற்கு எதிரான சமீபத்திய நடவடிக்கைகள். சுவிஸ் வங்கி அப்போ இது உலகிலேயே அதிக அளவுல கருப்பு பணம் டெபாசிட் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி சுவிட்சர்லாந்து வங்கி அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த நாடு விவரங்களை தர முன் வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் பிற நாடுகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது கருப்பு பணத்திற்கு எதிராக அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் வந்த துரந்தரில் இதுக்கு வேறு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. பட் மார்க்கில் எக்ஸாமில் கேள்வி கேட்டால் பண மதிப்பிழப்பு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். சாரி, கருப்பு பணத்தின் காரணமாக தான் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். ஏன்னா புக்கு தான் நமக்கு சோர்ஸ். அடுத்து கருப்பு பணத்திற்கு எதிரான சட்ட ரீதியான கூட்டமைப்பு, இதை நம்ம குறிச்சுக்கிறோம். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம், 88 இருந்தே இருக்கு. அடுத்தது வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா, இது 2015. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, 2016 திருத்தப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016, இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இதுல நமக்கு முக்கியமா தேவை பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம், இந்த வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் சொத்து மசோதா 2015, பினாமி பரிவர்த்தனை சட்டம் 1988, இதை மட்டும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். பணத்தின் மதிப்பு என்பது ஒரு நாட்டில் பண்டங்கள், பணிகள், சரக்கு, சேவை, இதை வாங்குற சக்தி. சரக்குகள், சரக்குன்னு சொன்னா ஒத்து வராது, சரக்குகள், சேவை, இதை வாங்குற சக்தி. அதே போல பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுமோ அதெல்லாம் பணம், எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் பணம். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். செலவிடத்தக்க வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி சேமிப்பு, அது எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒதுக்கி வைக்கப்படுகிறது. கருப்பு பணம் என்பது சட்டவிரோதமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். ஓகே. இணை பொருளாதாரம் 2 வெவ்வேறு பகுதிகளை கொண்ட ஒரு பொருளாதார அமைப்பு. மற்றது எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். அடுத்தது பொது மற்றும் தனியார் துறைகள். நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இந்த பகுதிக்கு தேவைப்படும். எனவே நாம அடுத்த வகுப்புல நம்ம இதை பார்த்துடலாம். நன்றி சகோதர சகோதரிகளே.